ஒரு சில படங்கள்லாம் இந்த சமூக கருத்து, இந்த சோசியல் மெசேஜ் இதெல்லாம் தேவை இருக்கோ இல்லையோ, அது பாட்டு படத்துல வந்து போகும். அதுக்கும் கதைக்கும் எந்த சம்மந்தமே இருக்காது. அந்த மாரி ஒரு படமா இல்லாம, அஞ்சாமை அப்படின்றது இப்போ நீட் தேர்வு அப்படின்ற ஒரு விஷயம். அத வந்து சென்டர் பண்ணி, அந்த விஷயத்த சுத்தி தான் மொத்த கதையுமே வந்து நகருது. ஸோ இந்த நீட் தேர்வு பத்தி பேசக்கூடிய இந்த அஞ்சாமை, இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்த்துடலாம். சித்தார்த் சர்க்கார் அப்படின்ற ஒரு மேடை நாடகம் போடக்கூடிய ஒரு விவசாயியா தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. இவரோட பையனுக்கு டாக்டர் படிக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆம்பிஷன் வந்து இருக்கு. ஸோ எல்லா ஃபாதர் மாதிரியும் அவர் என்ன பண்றாரு, அவரோட அந்த மேடை நாடகம், அவருடைய கனவு, அந்த ஆம்பிஷன்ஸ் இதெல்லாத்தையும் தியாகம் பண்ணி அவர் பையனுக்காக மாங்குன்னு உழைக்கிறாரு. ஜெய்ப்பூர்ல தான் அந்த எக்ஸாம்க்கான சென்டர் வந்து போடுறாங்க. ஸோ இங்க இருந்து கிளம்பி அங்க போறாங்க. அங்க போகும்போது அவருக்கு வந்து உயிர் வந்து விட்டுறாரு. ஸோ இதுக்காக அவர் பையனும் போலீஸ் ஆஃபீஸர் ரகுமான் இவங்க 2 பேரும் எப்படி மொத்த சிஸ்டத்தையும் எதிர்த்து போராடுறாங்க அப்படின்றது தான் இந்த அஞ்சாமை. இப்போ நான் அந்த கதை ஒன்று சொன்னேன்ல, இது எவ்வளோ மேம்போக்கா வந்து சொன்னேன். ரொம்ப அந்த ஹிடன் டீட்டெயில்ஸ், ரொம்ப அந்த ஆழமா போய் சொல்லாம ஒன்று மேம்போக்கா சொன்னல, இதே மாதிரி தான் மொத்த படமே வந்து இருக்கு. மொத்த அந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளேவும் மேம்போக்கா தான் இருக்கு, கதையும் மேம்போக்கா தான் இருக்கு, எல்லாமே மேம்போக்கா தான் இருக்கு. அதுதான் அந்த படத்துடைய மிகப்பெரிய பிரச்சனை. அதே மாதிரி படத்துல ஒரு எடிட்டிங் இஷ்யூ இருக்கா இல்லை ரைட்டிங்லேயே பிரச்சனையா என்னன்னு நமக்கு வந்து தெரியல. இப்போ உதாரணத்துக்கு வித்தார்த் வந்து அவருக்கு ரொம்ப மனசுக்கு வந்து க்ளோஸ் ஆன இந்த மேடை நாடகம், அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துல தான் பையனோட கனவுக்காக வந்து இழக்கிறாரு இல்லையா. இது நம்ம சொல்லும் போது இருக்கிற இம்பாக்ட் கூட அதை பார்க்கும்போது நமக்கு வந்து இருக்க மாட்டேங்குது. அந்த விஷயம் நடந்துடுது, டப்புன்னு அதில் வந்து கட் பண்ணி அடுத்தடுத்த சீன் வந்து போயிட்டே இருக்காங்க. நம்மள வந்து ஒரு எமோஷன் வந்து நம்ம வந்து அதில் வந்து இன்வால்வ் பண்ணுறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சீன் வந்து படத்தை நகர்ந்துட்டே இருக்கு. ஸோ நம்மளால எமோஷனாக அந்த படத்தோட கனெக்டே ஆக முடியும். மற்ற ஆக்டர்ஸ் குறிப்பாக வாணி போஜன், வித்தார்த்தோட பையனா வர கிருத்திக் மோகன், ரேகா, விஜய் டிவி ராமர், ரகுமான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த வேலையை நீட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் முழுக்க நீட் எக்ஸாம் பற்றி தான் பேசுது. பட் எங்கேயுமே நீட்ன்ற வார்த்தையை வந்து மென்ஷனே பண்ணல. இது சென்சார் பிரச்சனையா என்ன நமக்கு வந்து தெரியல. பட் படம் முழுக்கவே இந்த ஒரு சின்ன லாஜிக் மீறல்கள், அது சின்னன்னு சொல்ல முடியாது, பெருசாவே நமக்கு வந்து தெரியுது. இப்போ என்னன்னா ஒரு கட்டத்தில் ரகுமானோ வித்தார்த் பையனும் சேர்ந்து இந்த மொத்த சிஸ்டத்துக்கு எதுக்காகவே வந்து கேஸ் போடுவாங்க. இது ஆக்சுவலாக எப்படா இந்த ஒரு சிஸ்டத்து மேலே எப்போ அவங்க கேஸ் போட முடியும் அப்படின்னு அது பயங்கர லாஜிக் மீறல் தான். பட் ஒரு சினிமாவை பார்க்கும்போது இந்த லாஜிக் மீறலை வந்து நம்மளை வந்து மறக்கடிச்சுட்டு சூப்பரா அப்படின்னு நம்ம வந்து சொல்ல வச்சிருக்கணும். பட் இங்கே அப்படியே அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக தான் நடக்குது. நமக்கு இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சதுலேருந்து இங்கே இப்படா அவங்க சிஸ்டம் எடுத்து போராடுவாங்க அப்படின்ற அந்த லாஜிக் மீறல் நம்ம மனசில் வந்து உறுத்திக்கிட்டே தான் இருக்குது. அது வரைக்கும் போலீஸ் ஆஃபீஸராக அந்த ரகுமான் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வக்கீல் கோட்டு போட்டு கணம் கோட்டார் அவர்களே அப்படின்னு சொல்லி தூய தமிழில் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அவரோட பாடி லாங்குவேஜ் அவர் தூய தமிழில் பேசுறது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நமக்கு வந்து தெரியல. பிளஸ் அது பயங்கர கிரிஞ்சா வருது. இவங்களுக்கான எதிர்கட்சி வாதம்னு ஒன்று இருக்குல்ல, எதிர்கட்சி வக்கீல் அந்த பயங்கர பெரிய வக்கீல் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர்லாம் வருவாரு. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக டஃப் காம்படிஷனை தர மாட்டாங்க. எல்லாமே இவங்களுக்கு சாதகமாக தான் வந்து நடக்குது. அதுவும் ஜட்ஜுமே பார்த்தீங்கன்னா இவங்க சொல்றதுக்கெல்லாம் அப்படியே தடையாடுறாரு. ரொம்ப ஈஸியாக தான் எல்லாமே ரொம்ப ப்ரெடிக்டபிளாக இவங்க சாதகமாக நடக்கிறதுனால அது வந்து ஒரு உப்பு சப்பே இல்லாமல் தான் போயிடுச்சு. அதில் அந்த மாணவர்கள் போராடுறது, அவங்க ஒன்று சேர்ந்து அப்படியே ஒரு போராட்டம் புரட்சி மாதிரி வெடிக்கிறதுன்னு சொல்லி இந்த விஐபி படம் ஸ்டைலில் வந்து எல்லாமே வந்து நடக்குது. இதெல்லாம் நம்ம 13 படத்தில் வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஒரு கட்டத்தில் நீட் எக்ஸாம் பற்றி பேசுறதை மறந்துட்டு அந்த நீட் எக்ஸாமுக்காக இவங்க ட்ரெயினில் போயிருப்பாங்க. இங்கே வந்து ஜெய்ப்பூர் அந்த ட்ரெயின் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ட்ரெயின் ஏன் லேட்டு, அந்த ட்ரெயின் ஏன் மெயின்டெனன்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த வாதமே வந்து பார்த்தீங்கன்னா வேற எங்கேயோ ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. நமக்கே ஏம்பிரா இது அப்படின்னு தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு பயங்கர சீரியஸான மெசேஜ் ஓரியன்டான படத்துல டெக்னிக்கலா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் நமக்கு வந்து அந்த குவாலிட்டி வந்து நமக்கு வந்து காம்ப்ரமைஸ் ஆகும். அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நீட்டா இருக்கும். பட் இங்க அது பெருசா அடி வாங்கியிருக்கு. சினிமாட்டோகிராஃபியும் சரி, முக்கியமா எடிட்டிங் ஏன் இவ்வளவு ஃபாஸ்டா வந்து சில சீன்ஸ்லாம் பிரீதே பண்ண விடாம இவ்வளவு வேகமா விட்டிருக்காங்க அப்படின்னு நமக்கு வந்து ஒண்ணுமே புரியல. அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் சாங்ஸ். பேக்ரவுண்ட் மியூசிக்காக பரவாயில்ல, பட் சாங்லாம் வந்து ஒரு இடத்துல ரொம்ப பயங்கரமான ஒரு பிளேஸ்மெண்ட். சீரியஸாக ஒரு ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு வந்து ஒன்று வச்சிருக்காங்க. அந்த பாட்டு இருக்கு அப்படின்னு ஒன்றுமே புரியல. இப்போ இந்த சூழ்நிலைக்கு ரொம்பவே தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டிஸ்கஷன் அதை வந்து படம் வந்து முன்வைக்குது. டெஃபினட்டாக அந்த கோர்ட் ரூமில் கேட்கக்கூடிய சில கேள்விகள், சில டயலாக்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. அதற்காக நம்ம டெஃபினட்டாக தலையாட்டுறோம். பட் இந்த கதை சொல்லக்கூடிய விதம்னு ஒன்று இருக்குல்ல, அதில் டெஃபினட்டாக இனிமேல் வந்து நிறையவே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும். இந்த கதையில் இருக்க கேரக்டர்ஸ் அது எல்லாமே ஃபீல் பண்ணக்கூடிய அந்த வழி இருக்குல்ல, அதை வந்து நம்மளை வந்து ஃபீல் பண்ண வைக்காம நம்ம மேலே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா திணிக்க தான் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுதான் அந்த படத்துடைய ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்.